வெல்கம் டு வழிபோக்கன் சேனல். இப்போ ரீசெண்டாக பங்களாதேஷ் அப்படின்னு ஒரு அந்த நாட்டில் நம்ம அண்டை நாடு தான் நிறைய குழப்பங்கள் வந்துட்டுருக்கு. அது இந்தியாவை இன்வால்வ் ஆகியிருக்கு. இந்தியர்களை பற்றி அங்கே பேசப்படுது. சரிங்களா? என்ன பிரச்சனை? ஓகே, இதை நாம் கொஞ்சம் அப்படியே விட்டுட்டு நாம் ஒரு இதுக்கு வருவோம். ஒருத்தர் பையன் வேலைக்கு போகிறான். இவர் வீட்டில் இருக்கார். அப்போ தீபாவளி வருது. பையன்கிட்ட கேட்குறாரு, என்னப்பா தீபாவளி வருது, போனஸ் வந்ததா, எவ்வளோ வந்தது அப்படின்னு கேட்டதுக்கு அதெல்லாம் ஒன்றும் வரல, ஒன்றும் தரல அப்படின்ட்டு போகிறான். இது அவருக்கு பிடிக்கல. எப்போ தீபாவளி வந்தாலும் எவ்வளோ போனஸ், எவ்வளோ சம்பளம் வாங்குறது சொல்கிறதே கிடையாது. அவர் சாதாரணமாக மருமகள் இட்லி டிஃபன் கொடுத்தா, என்னம்மா இது எப்போவுமே சாம்பாரே ஊற்றுறியே, ஒரு நாளைக்கு ஒரு கோழி குழம்பு, ஒரு குருமா ஏதாவது போடுமா அப்படின்னா, அது போய் ஹஸ்பண்ட சொல்லி சண்டை. உனக்கு என்ன கோழி குருமா வேணுமா, என் சும்மா கற்றுக்க முடியாது இல்லையா, வாரத்துக்கு 2 கறி எடுக்கணும்னு சொல்கிறியாமே, இந்த வயசில் ஒன்று முடியுமா அது, இப்படியெல்லாம் பையன் பேச ஆரம்பிச்சிட்டான். பேசுகிறான். அதை அந்த பகுதி வீட்டுக்காரங்கிட்ட சொல்கிற பெரியவர், இந்த மாதிரி இவனை நான் பெற்று வளர்த்து படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்து கல்யாணம் பண்ணி என்னோட பணத்தில் அவனுக்கு பிளாட் வாங்குறதுக்கு நான் காசு கொடுத்து அதெல்லாம் வீடு கட்டியிருக்கான். இவன் இப்போ என்னடான்னா போனஸ் வந்தால் இல்லை அப்படிங்கிறான், சம்பளமாக சொல்கிறது கிடையாது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. இதை அந்த பையன்கிட்ட சொல்லார். அப்பா வீட்டுக்காரர், என்னப்பா இது உன் அப்பா தானே, படிக்க வச்சார் இல்லையா, வேலை வாங்கி வச்சார் இல்லையா, ஒரு ஒரு வார்த்தைக்கு வந்தது வரல அப்படின்னு சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னா, அதுதான் அந்த பையனுக்கு பிடிக்கிறது இல்லை. எப்போ பார்த்தாலும் நான் படிக்க வச்சேன், வேலை வாங்கி கொடுத்தேன், கல்யாணம் பண்ணேன், காசு கொடுத்தேன் சொல்லிகிட்டே இருப்பாங்களா ஒரு அப்பா. இது அந்த பையனுக்கு பிடிக்கவில்லை. சரிங்களா? பிடிக்காது. ஓகே, அப்படியே வச்சுட்டு மறுபடியும் கம் டு பங்களாதேஷ். 1971 அங்கே இருக்கிற பங்களாதேஷ், அதாவது 47 இந்தியா சுதந்திரம் வர்றப்ப பாகிஸ்தான்கிற நாடு வந்தது பார்த்தீங்களா. அதில் ஈஸ்ட் பாகிஸ்தான் அப்படிங்கிறது மெயின் பாகிஸ்தான், வெஸ்டில் இருக்கிற மேற்கு பாகிஸ்தான்லேருந்து 2000 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. ஆப்கானிஸ்தான் பகுதியில் இருக்கிறது பாகிஸ்தான், இங்கே பெங்காலில் இருக்கிறது ஈஸ்ட் பாகிஸ்தான், கிழக்கு பாகிஸ்தான். 2000 கிலோமீட்டர்ஸ் எவே. அது இப்போ சுதந்திரம் வந்த உடனே 47-40 சுதந்திரம் வந்த உடனேயே அங்கே பங்களாதேஷ், அதாவது இப்போ ஈஸ்ட் பாகிஸ்தான் இருக்கிற அந்த நாட்டில் அவங்க உணர ஆரம்பித்தாங்க. அந்த நாட்டுக்கு, ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு வேண்டிய ஸ்கூலு, ஆஸ்பத்திரி, பாலம், ரோடு, ஃபண்ட்ஸு எதுவுமே சரியாக ப்ராப்பராக தர்றது கிடையாது. ஒரே நாடு தான், பாகிஸ்தான் தான் ரெண்டுமே. ஆனாலும் அங்கே இருக்கிறவங்க பெங்காலிஸ், அவங்க மொழி பெங்கால். அதனால் என்னமோ தெரியல, தே ஜஸ்ட் ட்ரீட்டட் செகண்டரி, போனால் போகுது அப்படின்னு ஈஸ்ட் பாகிஸ்தான் வச்சுருந்தாங்க. அப்போ என்ன ஆச்சு, 70 இப்படியே போச்சு, 20 வருஷம் போச்சு. 1971 ஈஸ்ட் பாகிஸ்தான் அப்படிங்கிற அந்த இடத்துல ஒரு தேர்தல் நடந்தது. பொதுவாகவே தேர்தல் நடந்தது. தேர்தலில் மொத்தம் 400 சீட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 170 சீட்டு ஈஸ்ட் பாகிஸ்தானில் இருக்குது. மிச்சம் வெஸ்ட் பாகிஸ்தானில் இருக்குன்னு வச்சுக்கிங்களேன், இருக்குது. இப்போ 170 சீட்டில் அவாமி லீக் அப்படிங்கிற ஒரு கட்சி போட்டிட்டு 163 சீட் ஜெயிச்சிட்டது.
169 170 169 சீட் ஜெயிச்சிருச்சு. அதோட தலைவர் வந்து ஷேக் முஜிபுர் ரஹ்மான். சரிங்களா? அப்போ என்ன ஆகிப்போயிடுச்சு, சரி வெஸ்ட் பாகிஸ்தானில் என்ன நடந்ததோ அதை விட்டுருவோம். இந்த ஈஸ்ட் பாகிஸ்தானில் நடந்த தேர்தலில் வந்து 170க்கு 169 சீட்டு ஜெயிச்சு அந்த ஷேக் முஜிபுர் ரஹ்மான் தன்னோட மெயின் நாட்டுக்கு கோரிக்கை வச்சார். அந்த ஈஸ்ட் பாகிஸ்தான் வந்து ஈஸ்ட் பாகிஸ்தான்ங்கிற பேரை மாற்றி பங்களாதேஷ்னு வைக்கணும். அதை வச்சு அதை முதல்ல வச்சுட்டு மிச்சம் ஒரு 9 மொத்தம் 10 கோரிக்கை வைக்கிறார். அவர் 10 கோரிக்கை வைக்கிறார். அப்போ ஈஸ்ட் பாகிஸ்தான் அதிபர் பேர் வந்து யாஹியா கான். அவர் என்ன பண்ணார், ஓஹோ அப்படியா அதை வரேன் அப்படின்னு ஹி கேம் டு டாக்கா, ஈஸ்ட் பாகிஸ்தான் வரார். வந்துட்டு ஷேக் முஜிபுர் ரஹ்மான் கிட்ட நடத்துகிறார். இப்போ ஹி இஸ் டாக்கிங் வித் ஹிம், பேச்சுவார்த்தை நடத்திட்டே இருக்கிறப்போ வந்து ஆயிரக்கணக்கில் பாகிஸ்தான்லேருந்து இராணுவம் வந்து அங்கே அந்த மக்களை வந்து சண்டை போடுது. ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அரெஸ்டட் அண்ட் வாஸ் டேக்கன் டு பாகிஸ்தான், கூட்டு போயிட்டாங்க அங்கே. அதுக்காக தான் இப்போ வந்திருக்காரு அவர். இப்போ இந்த சூழ்நிலையில் வந்து இந்தியா உள் நுழைஞ்சது ஈஸ்ட் பாகிஸ்தானுக்குள்ளார. ஈஸ்ட் பாகிஸ்தான் வந்து பாகிஸ்தானோட ஒரு அங்கமாக இருந்தாலும் அங்கே இருக்கிற மக்கள் பாகிஸ்தான் இராணுவத்தோடையே போராடுறாங்க, சண்டை போடுறாங்க. முக்தி வாகினின்னு ஒரு அமைப்பு வந்து அந்த அமைப்போடு சேர்ந்துக்கிட்டு இந்திய படைகள் பாகிஸ்தான் படையை பாகிஸ்தான்லேயே, அதாவது ஈஸ்ட் பாகிஸ்தான் தோற்கடிக்குது. அப்போ என்ன பண்ணாங்க, அவங்க தாக்கு பிடிக்க முடியல, பாகிஸ்தான் தாக்கு பிடிக்க முடியாமல் இது சரண்டர் ஆயிடுறாங்க. அவர் வந்து சரண்டர் அக்ரிமெண்ட் சைன்டு டிசம்பரில் என்னமோ 1971 டிசம்பரில் வந்து அதை சைன்ட சரண்டர் அக்ரிமெண்ட் கையெழுத்து போடுறாங்க. அவர் பேர் நியாசியோ என்னமோ பாகிஸ்தான் ஜெனரல் பேர். நம்ம சைடில் வந்து அமிர்தர் சிங்னு ஒருத்தர், அவர் ஈஸ் கமாண்டர் அந்த படைகளுக்கு. இது விட்டுருவோம் அப்படியே. இதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு, இந்தியா தான், இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர், இந்தியா ஹேஸ் ஜஸ்ட் ரெகக்னைஸ்டு பங்களாதேஷ் ஆஸ் எ நேஷன், ஃபர்ஸ்ட் நேஷன், முதல் நாடு ரெகக்னைஸ் பண்ண. அப்போ தென் இந்திரா காந்தி கால்டு ஷேக் முஜிபுர் ரஹ்மான் டு இந்தியா, டெல்லியை கூப்பிட்டு ஷீ கேவ் என் அஃபிஷியல் ரிசப்ஷன் கொடுத்து நாட்டு ரெகக்னைஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்படியே போயிட்டுருக்கு. அது வந்து 70 ஆச்சு, 80 ஆச்சு. அப்போ ஷேக் முஜிபுர் ரஹ்மானே கொண்டுட்டாங்க. அவரோட மகள் தான் வந்திருக்கிறது நம்ம நாட்டுக்கு. அதில் அந்த அம்மா வந்து ஷி வாஸ் ரன்னிங் இந்த அவாமி லீக் பார்ட்டி, ஷேக் ஹசீனா. அது வந்து பாகிஸ்தானுக்கு பிடிக்கவில்லை. இந்த பங்களாதேஷ் அப்படிங்கிற நாட்டை அமெரிக்காவும் சைனாவும் ஒத்துக்கவே இல்லை, ரொம்ப நாள் ஒத்துக்கவே இல்லை. அவங்களுக்கு இந்திய சப்போர்ட் இருக்கிற ஒரு அரசாங்கம் பங்களாதேஷ் இருக்கிறது கிடையாது. இதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவிலேருந்து ஒரு நியூஸ் மேன் போகிறாருங்க, பத்திரிகையாளர் போயிட்டு அங்கே இருக்கிற யாரோ ஒருத்தர் பேட்டி எடுக்கிறார். ஹீ இஸ் த ஜெனரல் வச்சுங்களேன். அப்போ சொல்கிறாரு, பங்களாதேஷோட விடுதலை போருக்கு இந்தியா தன்னுடைய படைகளை அனுப்பி உங்களுக்கு உதவியதே, அது உங்களுக்கு வந்து நன்றியாக இருக்கீங்களா அப்படின்னா, எங்களுக்கு உடனே இந்தியா எங்களுக்கு உதவிச்சு, we are thankful to இந்தியான்னு சொல்லவே கிடையாது. somebody might have helped us, we are thankful to them அப்படிங்கிறார் அவர். அப்போ என்ன அர்த்தம், பங்களாதேஷ் அரசாங்கம் இந்திய நாடு தங்களுக்கு உதவியது என்று இந்தியா சொல்லுவதையும் யாரும் சொல்லுவதையும் அவர்கள் விரும்பவில்லை. இதுதான் அரசியல். அந்த மாதிரி இந்தியாவுக்கு சாதகமான ஆதரவாக இருக்கிற அரசாங்கம் அங்கே இருக்கிறதையும் யாரும் விரும்பவில்லை. ஷேக் ஹசீனா இந்தியா வந்துட்டாங்க பார்த்தீங்களா. அதுக்கு என்ன ஒரு பாயிண்ட் அப்படின்னா, என்னமோ ஒரு ஜஸ்ட் அது அஜிடேஷன் நடந்தது. ஷேக் ஹசீனா வந்து அங்கே இருக்கிற அந்த விடுதலை போராட்டத்துக்கு உதவின செத்து போன இராணுவ வீரர்களோட குடும்பத்துக்கு அரசாங்க வேலை கொடுத்தா சட்டம் ஒன்று போட்டார். அது பிடிக்கல எல்லாத்துக்கும். அதனால் அவருக்கு ஒரு கல்ச்சி வந்து இந்த மயங்க கூடி வந்துச்சு. ஷீ இஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் இந்தியன் கவர்மெண்ட்.
இப்போ அமெரிக்கா, பாகிஸ்தான், சைனா மற்ற யாருக்கும் ஒரு இந்திய நட்புடைய அரசாங்கம் இருக்கிறது பிடிக்கவில்லைங்கிறது வேறு விஷயமாக இருந்தாலும், பங்களாதேஷோட விடுதலைக்கு இந்தியா உதவியது என்று இந்தியா சொல்லுவதை மக்களே விரும்பவில்லை. சொல்வது கிடையாது. யூ ஷுட் நாட் திங்க் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க. இது எங்கே வருது? வி கம் பேக் டு த பர்சன். பையன்கிட்ட வருவோம். என்னை படிக்க வச்ச, வேலை வாங்கி கொடுத்த, எனக்கு காசு கொடுத்த அப்படின்னு சொல்லாத. அப்படின்னு எப்படி ஒரு பையனுக்கு பிடிக்கலையோ அதே மாதிரி எங்களோட சுதந்திரத்துக்கு இந்தியா உதவி பண்ணது அப்படி சொல்கிறதே எங்களுக்கு பிடிக்கவில்லை. அப்படிங்கிறது பங்களாதேஷோட மக்களின் மனமாக இருக்கிறது. ஒரு பார்ட்டி ஒன்று இருக்குது, பிஎன்பி அப்படின்னு, பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டின்னு பேர் இருக்குது. ஆப்போசிட்டு அவாமி லீக். அவாமி லீக் ஷேக் ஹசீனாவோட பார்ட்டி. இப்போ இந்த தான் விஷயம். பங்களாதேஷ் சாதாரணமாக நட்பு நாடு தான். எல்லாம் நம்ம பெங்காலிங்க தான். அங்கே அஃபிஷியல் லாங்குவேஜ் பெங்கால் தான். மொழிங்கிறது பெங்கால். இப்போ அங்கெல்லாம் அது ஆரியன் லாங்குவேஜ் தான். அதுவும் இந்தியன் ஒரிஜின் தான் அதுவும். ஆனால் முஸ்லீம்ஸ், அதனால் அதுக்கு டிக்ளேர்ட் ஆஸ் முஸ்லீம் நேஷன் எல்லியர். ஆனாலும் இந்தியா கூட ஒரு சொல்லாங்க பார்த்தீங்கன்னா கப்பல் கொடி அப்படின்னு, அந்த மாதிரியான உறவு எப்போவுமே உண்டு. முஸ்லீமாக இருந்தாலும் தேர் வெரி ஃப்ரெண்ட்லி. ஆனால் அதை மாற்றிட்டாங்க. மாற்றிட்டு நீங்கள் எனக்கு உதவி செஞ்சீங்க அப்படிங்க சொல்லக்கூடாதுங்கிற மனநிலையில் தான் இப்போ அவங்க இருக்காங்க. அதனால தான் இந்தியாவை எதிர்த்து ஒரு போராட்டம், இந்துக்களை கொள்வது, இந்திய சப்போர்ட் பண்ணுற அரசாங்கம் அங்கே தலைவர் இருக்கிறத அளவு பண்ணுறது இல்லை. இதெல்லாம் நடக்கிறது அதனால தான். சரி, ஒரு பையனுக்கு அப்பா மேலே கோபம் இருக்காது. அப்படியே ஆமாப்பா நீ தான் படிக்க வச்சேங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதை ஏன் சொல்ல நினைக்கிற அப்படி எண்ணமும் இருக்கும். ஆனால் அதை மறக்க முடியுமா? மாற்ற முடியுமா? முடியாது. நீ தான் அப்பா, செஞ்சதில் நீ தான். அந்த மாதிரி இந்திய படைகள் 1971 பங்களாதேஷ் உள்ளார போய் அவங்களுக்கு உதவலை அப்படின்னா பாகிஸ்தானுக்கு மகா மட்டமான அடிமையை அங்கே இருந்திருப்பாங்க அவங்க. அது அவங்களுக்கு புரியுதா? ஆனால் புரிஞ்சாலும் சொல்லாதங்கிறாங்க. சொல்லக்கூடாது. இதுதான் அரசியல். பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற அது ஒரு நட்பு இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா பாகிஸ்தான்லேருந்து அந்த நாட்டை பிடிச்சிட்டாங்க இல்லையா அந்த இந்தியன்ஸு. அதாவது இந்திரா காந்தி போட்ட ஒரு நல்ல பிளான் இந்த மாதிரி தனியாக நாடாக ஆக்கிட்டாங்க. ஆனால் அந்த கோபத்தில் தான் பாகிஸ்தான் பஞ்சாபில் காலிஸ்தான்கிற ஒரு நாடு நாங்கள் உருவாக்கி காட்டுறோம் அப்படின்னு கிளம்பினாங்க. அவங்களால முடியல அவங்களால. அது வேறு விஷயம். ஆனால் பங்களாதேஷ் மக்களும் பங்களாதேஷ் அரசாங்கமும் இந்தியாவுக்கு நட்பாக இருக்க வேண்டும். நட்பாக இருக்க வேண்டாம், துவேஷமாக இருக்க வேண்டாம். நீங்கள் வெறுப்பு காட்டாதீங்க. ஏன் சொல்கிறது? அந்த பையன்கிட்ட ஏன் சொல்கிறது? அவங்க அப்பா தான்ப்பா சொல்லிட்டு பாரு விடு அப்படின்னு சொன்னால் கோபம் வருமா வராதா? அதே தான் இங்கேயும். இதுதான் பங்களாதேஷ் அரசியலை. சரி, ஓகே. இதை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.